வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க தான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கதவை சத்தம் ஒரு பக்கம் கேட்குது. இன்னரா டோரை யாரோ தட்டினே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் எழுறாங்க. அப்படியே விஜய் எழுந்துடுறாரு. விஜய் எழுந்து போயிட்டு இரு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்றாங்க. வாட்ச்மேன் வந்து டோரை திறந்துடுறாங்க. வாட்ச்மேனை பிடிச்சி கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சாங்க. வாட்ச்மேன் என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, இங்க யாரான ஆபீஸ்ல இருக்காங்களா இல்லையா, எதனா பாக்குறீங்களா, உங்க பாட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் இருக்காருல, அவருக்கு ஒரு பக்கம் தாறு மாற கேள்வி கேட்கிறாரு. என்ன நினைச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, வாட்ச்மேனை பார்த்துட்டு சரி ஓகே, ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்கன்னா எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்ல, மல்லி வந்து இதெல்லாம் தெரியாம நடந்த மாதிரி தெரியலையே, எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா பார்த்து பண்ண மாதிரி தானே தெரியுது, இதுல ஏதோ உள்கூத்து இருக்காட்டமே எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. இதை கிடந்து நம்ம விஜய் சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த சிரிக்கிற ஸ்டைலே தனிதாங்க. அப்படியே சிரிச்சு காட்டுறாரு. நம்ம மல்லி உடனே ஓஹோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் நம்ம விஜய் தான் பேசி வச்ச மாதிரி, நம்ம விஜய் இருந்தானே ஓகே அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாரு. உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேருமே ஒன்றாவே கிளம்புறாங்க. வீட்டுக்கு போய் என்ட்ரி ஆகுறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி அப்படியே சும்மா துப்புன்னு ஓடி வரா. வெளிக்கு வந்த உடனே அங்கேயே நில்ற, இவ்வளோ நேரம் எங்கடி போனேன், எதுக்கடி போனேன், ஒரு பொட்ட புள்ள வீட்டில் இல்லாமல் எங்கடி ஊர் மேஞ்சின்னு திடுற, ஏங்க அந்த அரவிந்தர் சுற்றி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, திடீர்னு அவன் விஜய் வராரு. விஜய் வந்து பாடுறான், உன் பொண்டாட்டி நைட்டெல்லாம் வீட்டில் இல்லை எங்கேயோ சுற்றிட்டு ஊர் மேய்ச்சிட்டு இப்போ தான் வந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏங்கா உங்கள் வாயில் நல்ல வார்த்தையே வராதா, அவன் ஏன் கூட வந்து இருக்கலாம், எதனா ஒன்று விசாரிக்கலாம், உங்கள் பாட்டுக்கு விசாரிக்காமல் நீங்களே நான் தான் இங்கே எல்லாமே, எனக்கு அப்படியே சும்மா பின்னாடி ஒரு கண்ணு முன்னாடி ஒரு கண்ணு, நீங்கள் எங்கே போறீங்களோ அங்கெல்லாம் ஒரு கண்ணு, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசினிருக்கீங்க. முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறீங்களாக்கா, கொஞ்சமான மெச்சூரிட்டி இருக்கா, எதனா ஒன்று மெச்சூராக பேசுகிறீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு லப்பன்னு பேசினே இருக்கீங்க, லான்னு இதனால ஒன்றான புரியுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க. இதனால் டிப்ரெஷனான நம்ம தலைவியை சும்மா இருப்பாளா, அப்படியே சும்மா பார்க்கணுமே, டே என்னடா அந்த அக்காவே ஏற்று பேசுறேடா, போயும் இவளுக்காக என்ன ஏற்று பேசுறல, என் தப்பு தான்டா, என் தம்பி நல்லா இருக்கணும், என் தம்பி குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், இந்த கம்பெனியை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு கனடாவிலேருந்து இங்கே வந்து வேலை வெட்டிலாம் நின்று இருக்குல்ல, அது என்னோட தப்பு தான், என்னோட முட்டாள்தனம் தான், இப்போவே நான் விஷயம் போட்டு இப்போயே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பார்க்கணுமே, அக்கா நீங்கள் ஒரு கான்செப்டை இழுத்துன்னு இருக்காதீங்க, நான் சொல்கிறது வேற நீங்கள் பண்ணுறது வேற, நீங்கள் எதை இருந்தாலும் அறிஞ்சு தெரிஞ்சு பேசுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே தெரியாமல் லபலபலபான்னு பேசிட்டு இதை கேள்வி கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே சுருன்னு யாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மேல தப்ப வச்சுன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது, மல்லிகிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மன்னிப்பா, என் பரம்பரைக்கு மன்னிப்புன்ற பேரே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றா. உடனே இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா, ராஜேஷ் மல்லி நீ என்ன தண்டனை கொடுங்க, நீயே கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தவட மேலே பல ஆடம் ரெட்டி அடிச்சுட்டு, என்ன எங்களால் பார்த்தா எப்படி தெரியுது, ஏழ்மையிலேருந்து இந்த வீட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால் எங்களெல்லாம் பார்த்தா நான் தப்பான பண்ண மாதிரி தெரியுதா, நாங்கள் கஷ்டத்தில் தான் வாங்குவோம், கஷ்டத்தில் வாழாமல் இல்லை, அதுக்குன்னு அந்த அளவுக்கு கேவலமான யாருங்கள்ல, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு இலக்காரமாக பண்ணாக்காதீங்க, நீங்கள் எப்படினாலும் இருக்கலாம், எங்களால் அந்த மாதிரி சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இதனால் கடுப்பான நம்ம ராஜேஸ்வரி மேல் ரூமுக்கு டப்புன்னு போய் டொப்புன்னு டூரா சாதிக்கிறாங்க. டோரே உடனே நம்ம ரஞ்சிதம் போயிட்டு போய் டோரா தட்டுறாங்க. உடனே பார்க்கணுமே ராஜேஸ்வரி இந்த யாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டோரை திறந்து பாரு, நீயா ரஞ்சிதம், சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு டோரத்தை உள்ள போனோம். ராஜம்மா யாரம்மாவ இப்படி உங்களை அப்படியே சும்மா கூவ அடிச்சு ஓட விட்டா, அப்படிப்பட்ட விஜய் உங்க பேச்சை கேட்டுன்னு உங்க பின்னாடி சுத்தின்னு இருந்த உங்க தம்பி இப்ப அவ பேச்சை கேட்டுன்னு அவ பின்னாடி சுத்தின்னு இருக்கா. என்னதான் நடக்குது, கூடிய விரைவே பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக தான் இருக்க போறாங்க. நாம் தான் அப்படியே சும்மா ஆரடி சுவருதாசையங்கிலியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ண சுத்தினுக்கும் போல, என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆள ஆரம்பிச்சிடறாங்க. என்னங்க பண்றது, நடக்கிறதா நடக்கும், பார்க்கறதா பார்க்கும், முடிக்கிறதா முடிக்கும், அதுக்குன்னு எதாவது நம்ம வேண்டுதலை வைக்க முடியும். எல்லாம் அந்த கடவுள் கையில், இறைவன் அருளால் என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது, பார்த்து பொறுமையாக ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் அப்படி இப்படி மகிழ்ச்சியாக இருந்தால் சரி, எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி சந்தோஷம் ஹாப்பினஸ் இதோட இருந்தால் மட்டும் போதும். ஸோ நண்பர்களே, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.